என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. நான் எதிர்பார்த்தேன் நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். தம்பி இசை மதிவாணன் எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் கணித்தேன். அது நடக்கலை. அதனால ஒன்றும் இல்லை. நம்ம போய் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு போகிறோம், அவ்வளோதான். ஆனாலும் உங்கள் உழைப்பு அசாத்தியமானது. என் பிள்ளைகள், என் உடன் பிறந்தார்கள். உண்மையிலே சீமான் அண்ணாவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அவங்க டிபாசிட்டை இழந்துட்டு நிற்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய தனிப்பட்ட ஃபீலிங் என்னன்னா, அவங்க தன்னோட கட்சியை பற்றி பிரச்சாரத்தில் பேசுகிறத விட நம்ம டிவிக்காவை பற்றி விமர்சனம் பண்ணி ட்ரோல் பண்ணது அதிகம். அந்த கேப்பில் தன்னோட கட்சி கொள்கையை பற்றியோ தன்னோட கட்சி டெவலப்மெண்ட்டை பற்றி ஏதாச்சும் பேசியிருந்தா முடிஞ்ச அளவுக்கு ஒரு சீட்டில் 2 சீட்டாச்சு வந்திருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் மட்டும் சொன்னோம், இந்த சாட்டை துருமுருகன் மெயின் என்டிக்கு தோக்கிறதுக்கு காரணமே அந்த புறம்போக்கு தான். அவரை திட்டக்கூடாது தான், பட் இருந்தாலுமே சீமான் அண்ணாவை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் திட்டுறேன். ஆனால் கவலைப்படாதீங்கண்ணா, அடுத்த வாட்டி நீங்கள் கட்சியை விட்டு விலகிட்டு தான் நல்லது உங்களுக்கு. வேணாம் நான் உங்களுக்கு